வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் சேனல். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும், நாம நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனா அது நடக்காத போது நாம குறை சொல்லிக்கிறோம். நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கோம், அவ்வளவுதான் வாழ்க்கை, நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நம்மள வாழ விட மாட்டேன்றாங்க, பொறாமையில நம்மளை தடுக்கிறாங்க. அப்புறம் அதையும் மீறி நம்ம கடவுள்கிட்ட எல்லாம் நம்ம போய் வேண்டிக்கிறோம், அங்கேயும் நடக்கல அப்படின்னோம்னா நம்மளோட விதியை நினைச்சு புலம்பிக்கிறோம். நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலாசபிக்குள்ள போயிடும். ஆனா ஃபேக்ட் என்னன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி இயற்கையிலேயே வாழ்க்கை அமையணும் அப்படின்றது இயற்கைக்கு அது முரணான விஷயம். இயற்கையே அப்படி கிடையாது. இம்பர்ஃபெக்ஷன் தான் இயற்கையோட பர்ஃபெக்ட் நேச்சர். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உதாரணமா நீங்க ஒரு கிரிக்கெட் கேம் பார்ப்பீங்கன்னா அதுல நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். நமக்கு எல்லா பாலையும் 6 4 அடிக்கணும்னு ஆசை இருக்கும். அது இயல்பான உங்களுடைய பிடிச்ச மாதிரி விளையாடணும்னு நினைக்கிறதா இருக்கலாம். ஆனா எதிர் டீம்காரங்க எல்லா பாலையும் நீங்க 6 4 அடிக்கிறதுக்கு மட்டுமா போடுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க. சோ அந்த இடத்துல எந்த பாலை நாம விடணும், எந்த பாலை நாம சிங்கிள் எடுக்கணும், எந்த பாலை நம்ம அந்த வாய்ப்புக்காக காத்து கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுக்கிற முடிவுகள் தான் நாம அந்த களத்துல ஸ்ட்ராங்கா விளையாடுறதுக்கு உறுதுணையா இருக்கும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கை, நீங்க எதிர்கொள்ற பிரச்சனைகள் இருந்து நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உருவாக்கும். இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிற விஷயங்களை தான் நம்ம ஷைன் யுவர் மேக்ஸ் சேனல்ல ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புரியலன்னா கொஞ்சம் மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். நன்றி.